பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே, 1000 வருட. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால் நம் சகோதர சகோதரிகளாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதில் அவருடைய சன்னிதானத்தில் ஒன்றாக கூடி வந்து நாம் அவரை தொழுது கொள்ளவும் அவருடைய மகத்துவமான சத்தியங்களை நம்ம தியானிக்கவும் நமக்கு தேவன் இரக்கம் செய்து நம் அனைவருக்கும் இப்படியான ஒரு அருமையான வாய்ப்புகளையும் அருமையான சந்தர்ப்பங்களையும் தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு அன்பின் கர்த்தர் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்குள் நம்ம இப்பொழுது கடந்து செல்லாம். அன்பான சகோதர சொல்ல நாம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் தியானிக்கிறதான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சியை குறித்ததான பாடத்தில் கடந்த வாரம் நாம் தியானித்த பாடம் அறுவடைங்கிற பாடத்தை நம்ம 75வது பாடமாக நம்ம தியானித்தோம். அதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிரதான அறுவடையாளராக இருந்து இப்போ வந்து அறுவடை செய்து கொண்டிருக்கிறார், நாம் அறுவடையாக வேண்டும் என்பதை குறித்தான காரியங்களை நம்ம கடந்த வாரம் நம்ம கற்றுக்கொண்டோம். அன்பான சகோதரர்களே, இந்த வாரத்தில் கூட நம்ம இப்பொழுது நம்ம ஆத்ம ஜீவித பிரயோஜனமாக நம்ம பார்க்க போகிற பாடமானது அன்பான சகோதரர்களே கர்த்தர் இயேசு கிறிஸ்து அறுவடை அரசாட்சியினுடைய ஒரு தொடர் பாடத்தில் ஒன்று தான். அன்பான சகோதரர்களே, பாடத்தினுடைய தலைப்பு பார்க்கும்போது அதாவது யூதா கோத்திரத்து ராஜசிங்கம் அப்படிங்கிற தலைப்பில் இதனுடைய சத்திய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். யூதா கோத்திரத்து ராஜசிங்கம் அப்படிதான் நம்ம பாடம் தலைப்பு. பண்பான சகோதரர்களே, இந்த நாளுக்கு உண்டான பாகமானது இன்னைக்கு 76வது பாகம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி எப்படி இந்த பூமியில நடந்து கொண்டிருக்குது, அதற்குரிய நிரூபணங்கள் நம்ம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம தொடர்ந்து நம்ம தியானிச்சு கொண்டு வரோம். அன்பான சகோதரர்களே, அந்த வகையில் இந்த வாரத்தில் கூட நம்ம பார்க்கக்கூடிய பாடமானது யூதா கோத்திரத்து ராஜசிங்கம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பாடத்தை நம்ம தியானிக்கலாம். இதுக்கு ஆதார வசனம் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 5வது வசனம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் வசனம் 5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். அன்பான சகோதர நாம் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க பாடத்தினுடைய ஆதார வசனம். வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வசனத்தை தியானிக்கும் போது அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதர வெளிப்படுத்தல் என்பது அந்த வெளிப்படுத்தல விசேஷ புஸ்தகமானது முழுக்க தீர்க்கதரிசன புஸ்தகம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமாக இந்த பூமியில் நடக்கக்கூடிய காரியங்களை தேவன் வந்து அவருடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதான் விசேஷம். அதை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 1வது வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1வது வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அன்பான சகோதரர் சொல்ல இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும்போது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை, அப்ப இந்த பூமியில சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை தேவன் வந்து வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறாருன்னா தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தணுமா. முதல்ல யாருக்கு வெளிப்படுத்துறார் தேவன்னா அவருடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டாக தேவன் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட ஒப்புவிக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு, அதாவது பிதாவாகிய தேவன் ஒரே பேரான குமாரனுக்கு ஒப்புவிக்கிறார். ஒப்புவித்ததும் அந்த ஒப்புவித்ததை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டு என்ன பண்றாருன்னா இவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்புறார். இயேசு கிறிஸ்து அவருடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு வெளிப்படுத்துறதுமான விசேஷம். அப்போ அன்பான சகோதரர்களே, கர்த்தருடைய சீசர்களில் கடைசி சீசர் வந்து பாருங்க, அப்போ கடைசி அப்போஸ்தலன் சொல்லி பார்க்கும்போது கடைசி அப்போஸ்தலன் சொல்ல முடியாது, கடைசியாக மரித்த அப்போஸ்தலன் கர்த்தருடைய சீசரில். இப்படியாக அந்த ஒரு ஊழியக்காரன் சொல்லி பார்க்கும்போது யோவான்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான சீசன். அப்போ அன்பான சீசன் அவர் வந்து அந்த கடைசி அந்த சீசர்லேயே அப்போஸ்தலர்களே கடைசியாக மரித்தவர். அப்போ அவருக்கு தான் வந்து தேவன் வந்து வெளிப்படுத்துறார் தன்னுடைய குமாரன் மூலமாக. அப்போ பாருங்க, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை அங்கே யோவானுக்கு வெளிப்படுத்துறான்னு சொல்லி பார்க்குறோம். அதான் பார்க்குறோம். அதில் 10ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் அப்படிங்கிறார். 10ஆம் வசனத்தில் படிக்கும்போது கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் அப்படிங்கிறார். அப்பொழுது எனக்கு பின்னாக எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தத்தை கேட்டேன். பின்னாடி எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தம். அப்போ யோவான் வந்து கிபி 96 பத்மு தீவில் அங்கே வந்து ஒரு தண்டனை நிமித்தமாக அங்கே ரோமர்களால் அங்கே சிறைப்படுத்தப்பட்டிருக்கார். இப்படியாக அந்த ஒரு கடுமையான அந்த பத்மு தீவில் அது ஒரு மொட்டை பாறைன்னு பார்க்குறோம். அங்கே வந்து தண்டனை நிமித்தமாக போட்டாங்க. மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கும்போது தேவன் வந்து சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துறார். அப்போ அவர் வந்து கர்த்தருடைய நாளுக்குள்ள கொண்டு போயிட்டார். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் அப்படிங்கிற 10ஆம் வசனத்தில். அப்போ யோவான் இருப்பது கிபி 96. ஆனால் எங்கே தேவன் கொண்டு போயிட்டார்னா கர்த்தருடைய நாளுக்குள்ள கொண்டு போய் வச்சு அங்கிருந்து திரும்பி பார்க்க சொல்றார். அப்போ அன்பான சகோதரரை இங்கே பார்க்குறோம், அவருடைய நாளுக்குள்ள கர்த்தருடைய நாளுக்குள்ள கொண்டு போயிட்டார். அப்போ அவர் திரும்பி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அங்கே வந்து கர்த்தருக்கு பின்னாடி பாருங்க, அடுத்த சைடில் கர்த்தருக்கு பின்னாடி 2000 வருட திருச்சபையின் சரித்திரம், திருச்சபை கடந்து வந்த பாதை, கர்த்தருடைய சபை, கிறிஸ்துவின் சபை, அந்த திருச்சபை கர்த்தருக்கு அப்புறமா கடந்து வந்த பாதை பாருங்க. கர்த்தருடைய நாளுக்குள்ள கொண்டு போயிட்டார். அவருக்கு 96. அப்போ 96க்கு அப்புறமா நிறைய காரியங்கள். இன்னைக்கு 2025. இப்போ கர்த்தருடைய நாளுக்குள்ள இருக்கிறோம். இப்போ நடக்கிற காரியங்களை பாருங்க, 96லிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற காரியங்களை, இதுக்கு பின்னாடி நடக்கிற காரியங்களையும் யோவானுக்கு வெளிப்படுத்திட்டார். யோவானுக்கு மாத்திரமல்ல, தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துறார். இப்படியாக வந்து அங்கே வந்து தேவனுடைய குமாரனுக்கு ஒப்புவித்து குமாரன் தன்னுடைய தூதனை அனுப்பி தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ இந்த 2000 வருட சபையின் சரித்திரத்தில் பார்க்கும்போது சபை கடந்து வந்த பாதைகள், அது அடைந்த உபத்திரவங்கள், நடந்த சம்பவங்கள், அங்கே பேச அமைப்புகள் வந்து எப்படி சபைக்குள்ள வந்து உண்மை சபைக்குள்ள மெய் சபைக்குள்ள வந்து அங்கே உள்ள வந்து அவங்க ஆதிக்கம் செலுத்தினாங்க. அப்புறம் கள்ள தீர்க்கதரிசியுடைய வளர்ச்சிகள் மற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை மற்றும் அவருடைய 6 வருட அரசாட்சி ஆரம்பம் மற்றும் சாத்தான் கட்டப்படுதல். இப்படியாக இந்த காரியங்கள் அனைத்துமே யோவானுக்கு அங்கே வெளிப்படுத்திட்டார். அப்போ அன்பான சகோதரர், யோவான் வந்து யாருக்கு அடையாளம் சொல்லி பார்க்கும்போது யோவான் வகுப்பார் ஆகிய கடைசி கால பாத அங்க ஓப்பனருக்கு அடையாளமாக இருக்கார். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் என்பது பாருங்க, அடுத்த சைடில் 2000 வருட சபையின் சரித்திரம், அதைத்தான் வந்து அங்கே தரிசனத்தில் காமிக்கிறார். அப்போ அன்பான சகோதரர் நம்ம பார்க்கிறோம், இதில் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வசனம் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்திலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய சம்பவங்களை நாம் பார்க்கும்போது நம்ம அதில் படிக்கிறோம். அதாவது யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பார்க்கும்போது அங்கே படிங்க சிஸ்டர், பைபிளை பார்த்து. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். பாருங்க, இது வந்து முழுக்க பாருங்க யோவானுக்கு தேவன் வந்து காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப யோவான் வந்து ஒரு தரிசனம் பார்க்கிறார். அதுல என்ன பார்க்க தெரியுதுன்னா, உள்ளும் புறமும் எழுதப்பட்ட 7 முத்திரைகளால முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகம். உள்ளும் புறம் எழுதப்பட்டிருக்குது. அந்த புஸ்தகத்துல 7 முத்திரை வந்து சீல் பண்ணிக்குது. சீல் பண்ணா யாரும் உடைக்க முடியாது. பாருங்க, முத்திரை வச்சாச்சுன்னா அந்த முத்திரை யாரும் ஓப்பன் பண்ண முடியாது, யாருமே ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய காரியங்கள் மற்றும் அந்த முக்கியமான அந்த எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த எலெக்ஷனுடைய அந்த ஓட்டு வாக்கு பெட்டிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வச்சு அந்த ரூம் வந்து சீல் பண்ணிடுவாங்க. அந்த சீலை வந்து யாரும் திறக்க முடியாது, அது உரியவர்கள் வந்தால் தான் திறக்க முடியும். அப்போ உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் வேற முத்திரிக்கப்பட்டிருக்குது, சீல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த புஸ்தகம் வந்து யார் கையில் இருக்குன்னா, சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறோட வலது காலத்தில் காண்டேன். சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறது யாருன்னா அங்க பிதாவாகிய தேவன், அவருடைய வலது கரத்துல வந்து அந்த புஸ்தகம் இருக்குது. இப்ப 2ஆம் வசனத்தில் படிக்கும்போது, புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது.
ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். பாருங்க, இப்ப அந்த புஸ்தகத்தை வந்து திறக்கிறதுக்கு அதன் முத்திரையில உடைக்கிறதுக்கு பாத்திரவான் யாரு அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. அப்போ ஒரு பலமுள்ள தூதன் அந்த சத்தம் கேட்குறாரு, அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு அந்த புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு யார் பாத்திரவான் அப்படிங்கிற சத்தம் வருது. இப்போ அந்த வந்து ஒருவனும் வசனம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருவனும் அந்த புஸ்தகத்தினை திறக்கிறதுக்கு அந்த முத்திரையில் உடைக்கிறதுக்கு அதை வாசிக்கிறதுக்கு பாத்திரவானாக யாருமே அங்கே காணப்படலையா. அப்போ அந்த புஸ்தகம் மூடுன மாதிரியே இருக்கு, அந்த முத்திரைகள் அப்படியே இருக்கு. இது யாரும் திறந்து வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஒருவனும் பாத்திரவான் கிடையாது. இப்போ அவர் என்ன பண்ணார்னா அங்கே அழுகிறார், மிகவும் அழுகிறார். வசந்த மிகவும் அழுதேன், உள்ள இருக்கிறது என்னங்க தெரியல, எழுதப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு புரியல. அப்போ இது வந்து யாரும் பாத்திரவானா இல்லை அப்படிங்கும்போது யோவான் வந்து மிகவும் அழுகிறார். இப்போ அழுகும் பொழுது அங்கே வந்து மூப்பர் ஒருத்தர் சொல்றாரு, வாசிக்கலாம் 5வது வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். பாருங்க அன்பான சகோதரர்களே, இந்த காட்சியில நம்ம வந்து யோவானா நம்மளை கற்பனை பண்ணிக்கலாம். யோவான் வந்து இந்த தரிசனத்தை பார்க்குறாரு, நாம் அந்த தரிசனத்தை பார்க்கதான் நினச்சிக்கலாம். நம்மளுக்கு என்ன தரிசனம் காமிக்கப்படுதுன்னா பரலோக தரிசனம் காமிக்கப்படுது. அங்கே சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்குது, சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்துட்டு இருக்கார் ஒருத்தர். அவருடைய வலது கரத்தில் வந்து 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டு ஒரு புஸ்தகம் வந்து இருக்குது. அந்த புத்தகத்தை வாங்கிறதுக்கு, அதில் அந்த முத்திரையில் உடைக்கிறதுக்கு, அந்த புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு யாருமே பாத்திரவானாக இல்லை. பாத்திரவான் யார் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்குது. அங்கே யாருமே பாத்திரவான் இல்லை, யாருமே பாத்திரவான் இல்லையா. யோவான் பார்த்துட்டே இருக்கார், அந்த புத்தகத்தை யாருமே வாங்குறதுக்கு, அதோட முத்திரையில் உடைக்கிறதுக்கு அதை வந்து பாத்திரவான இல்லை. அப்படிங்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா மிகவும் அழுகிறார். இப்போ அந்த மாதிரி தான் நம்மளை வந்து அங்கே அவர் மிகவும் அழுதுட்டு இருக்கார். அதுபோல் நம்ம அங்கே நமக்கு யோவான் இடத்துல வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு மூப்பர் சொல்கிறார், அந்த 24 மூப்பரில் ஒரு மூப்பர் வந்து சொல்கிறாரு, நீ அழ வேண்டாம், ஏன்னா யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேர், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் இந்த புஸ்தகத்தை வந்து திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் பெற்றிருக்கிறார். யார் பாத்திரவான் அப்படிங்கிற சத்தம் வரும்போது அங்கே பாத்திரவான் கிடையாது, ஜெயம் பெற்றவராக அங்கே வரப்போறார். அப்படி யோவான் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். இந்த வார்த்தை வந்துருச்சு, ஒரு மூப்பர் சொல்லிட்டார், நீ கவலைப்படாத, அழுகாத, இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கிறதுக்கும் ஒருத்தர் வந்து ஜெயித்தவராக இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, யார் அவர் அப்படின்னு யோவான் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்படி பார்க்கும்போது பார்க்கிற அன்பான சொல்ல அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே யாம். பாருங்க, இப்போ அவர் பார்த்துட்டு இருக்கும்போது யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேர் அப்படிங்கிற வருவாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே என்ன பார்க்குறாருன்னா அவர் கண்ட காட்சி, அப்போ சிங்கம் வரும்னு பார்த்துட்டு இருக்கார். யூதா கோத்திரத்து சிங்கம் வரும்னு பார்க்குறாரு. அங்கே வரும் பொழுது அங்கே யார் வராங்கன்னு பார்க்கும்போது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமாக ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கு முன்பாக வருது. சிங்காசனத்தில் தான் பிதாவாகிய தேவன் உட்காந்துருக்கார். அப்போ அந்த 4 ஜீவன்களுக்கு முன்பாக நிற்க கண்டேன். மூப்பர்கள் 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், அதன் மத்தியில் அங்கே பிதாவாகிய தேவன் அங்கே சிங்காசனத்தில் உட்காந்துருக்கார். அப்போ அந்த ஆட்டுக்குட்டி அங்கே முன்னாடி வருது. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி பார்க்குற அன்பான சோர்ஸில் சிங்கம் வரும்னு எதிர்பார்க்கும் போது பாருங்க, சிங்கம் ஆட்டுக்குட்டி 2 கம்பேர் பண்ணுங்க. சிங்கம் வந்து சாதுவான விலங்கு, அப்படித்தானே இல்லை? சிங்கம் சாதுவானது, ஆட்டுக்குட்டி சாதுவானது. நீங்கள் அலாட்டாக்குறீங்கன்னு பார்த்தேன். ஆட்டுக்குட்டி தான் சாதுவான, ரொம்ப ஒரு சாதுவான பிராணி. அது மிரண்டுரும், அதோட கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு மறைச்சி தெரியும். அது ரொம்ப பார்க்கும்போது ஆட்டுக்குட்டி ரொம்ப ரொம்ப சாதுவான பிராணி. அது வந்து சிங்கத்தை போல அது வந்து இருக்காது. சிங்கம் பாருங்க, இருக்கிற மிருகங்கள்லேயே பராக்கிரம் உள்ளது, எதுக்குமே பயக்காது, எந்த ஒரு இதுக்குமே பயக்காது, அசராது. அப்படிப்பட்டதான் சிங்கம். அதான் காட்டுக்கு ராஜா. எவ்வளோ பெரிய யானை வந்தாலும் அது அசராம தான் நிற்கும், எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அது பயக்காம அது நிற்கும், அதான் சிங்கம். இப்போ சிங்கம் வரும்னு பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லிட்டார் இந்த மூப்பர், யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேறு
இந்த புஸ்தகத்தை வாங்கி இதை திறந்து இதை உடைக்கிறதுக்கு இந்த முத்திரை உடைக்கிறதுக்கு பாத்திரமா ஜெயம் கொண்டவராக இருக்கான்னு சொல்லும்போது இங்கே பார்க்குறோம் ஆட்டுக்குட்டி வருது. ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அதுவும் அப்போ அடிக்கப்பட்ட வண்ணமாக்குற ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கும்? அப்படி வராரு. அப்போ இது வந்து பார்க்குற அன்பான சகோதரர், இது எதை அடையாளப்படுத்துகிறதுனா பாருங்க, யோவான் 1:29 வாசிக்கலாம். பார்த்து வாசிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில ராஜாதி ராஜாவா மேசியாவா வருவார்னு அங்க எதிர்பார்த்தாங்க இஸ்ரேல் ஜனங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை, அவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்கள். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில் அவர் ராஜாதி ராஜாவா இருந்து தாவீதுடைய சிங்காசனத்தை வீட்டிலிருந்து அவர் அரசாட்சி செய்து சதாகாலம் அரசாட்சி செய்வாருங்கிறது தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த தீர்க்கதரிசனங்கள் அவங்க இஸ்ரேல் ஜனங்க விசுவாசித்து நம்பிக்கொண்டு இருந்தாங்க. மேசியா வருவார் நம்பிட்டு இருந்தாங்க. அப்ப சிங்கம் வரும், சிங்கம் போல மேசியா வருவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க பார்க்கிறோம் முதல் வருகையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? அவர் சிங்கம் போல வர வேண்டியதில்லை. முதல் வருகையில அவர் ஆட்டுக்குட்டி மாதிரி வரணும். ஏன்னா அவர் முதல் வருகையில வர்றது ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு மீட்பு தர்றதுக்காக, தன்னை அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக ஈடுபலி செலுத்துறதுக்காக, மீட்டும் பொருள் கொடுக்கறதுக்காக வரார். அப்போ ஆட்டுக்குட்டியாக அவர் வர வேண்டியது. அதனாலதான் இஸ்ரேல் ஜனங்க நிறைய பேர் ஏத்துக்க முடியல. ஏன்னா அவர் மேசியா சிங்கம் மாதிரி வருவார்னு எதிர்பார்த்தாங்க, ராஜாதி ராஜாவா வருவார்னு எதிர்பார்த்தாங்க. இங்க வந்தது ஆட்டுக்குட்டி மாதிரி. என்னங்க இவரு பராக்கிரமத்தோட வருவார்னு பார்த்தா இப்படி ஒண்ணுமில்லாம வந்து இவங்கிட்ட எல்லாம் வந்து நிக்கிறாரே, இந்த ரோமர்கள் எல்லாம் அடிச்சு துரத்தி தன்னுடைய ராஜரீகத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு, ராஜ்யத்தை ஆரம்பிப்பார் நினைச்சா இப்படி அவங்கள வந்து ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு ஜனங்க நினைச்சிட்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாதுவாக வந்தார். அதாவது யோவான் வந்து அங்க யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த முதல் வருகையில கர்த்தருடைய பணி என்னன்னா, கர்த்தருடைய முதல் வருகை அவருடைய வாழ்க்கை வந்து அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அடுத்த சைடில் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, அவருடைய ஊழியங்கள் அங்க பார்க்கிறோம் எப்படி செஞ்சார். தாழ்மையோட ஊழியங்களை எடுத்து எல்லாருக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி தன்னுடைய சபையை அங்க ஆரம்பிச்சு வச்சு அவருடைய ஊழியத்தை முடிச்சார். அப்ப அந்த ஊழியம் என்பது அவருடைய ஊழியம் என்பது தேவனுடைய பார்வையில விளையாடப்பட்டது. தேவனுடைய பார்வையில் விளையாடப்பட்டதா இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பாருங்க, மரித்தார், பிதாவாகிய தேவன் அவர் உயிர் திருப்பினார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்துச்சிட்டார். இப்படியாக வந்து கர்த்தர் வந்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனார். அங்கிருந்து மீண்டும் இந்த பூமிக்கு 2ஆம் வருகையில வரப்போறார், வந்துட்டார். இன்னைக்கு வந்து வரப்போறான்னு இன்னைக்கு எல்லாரும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டார். அவருடைய 1000 வருட அரசாட்சி இங்க துவங்கியாச்சு. இப்ப சாத்தான் கட்டப்படுதல் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஒரு 1000 வருட அரசாட்சி பாடத்துல நிறைய பாடத்தில் நம்ம தியானிச்சிட்டோம். சாத்தான் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறான். இப்படியாக வந்து அவருடைய 1000 வருட அரசாட்சியில என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம நிறைய பாடங்களை நம்ம தியானிச்சுக்கிறோம். அப்போ கர்த்தர் வந்து தன்னை ஒப்பு கொடுத்து அந்த யோர்தான் நதிக்கரையில ஞானஸ்தானத்தை ஒப்பு கொடுத்து இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில வெற்றி சிறந்தார். பாருங்க, அதாவது அவர் முதல் வருகையில செய்த ஊழியம் பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதுறாரு, 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அந்த ஒரே மனுஷன், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, இது யாருன்னா ஆதாம். கீழ்ப்படியாம போயிட்டார். ஒட்டுமொத்த ஆதாமின் சந்ததி மனுக்குலம் முழுவதுமே அங்க வந்து பாவத்தின் சம்பளம் மரணத்தை பெற்றுக்கொண்டார்கள். அநேகர் பாவிகளாகப்பட்டாங்க, எல்லாருமே பாவிகளாகப்பட்டாங்க ஒருவருடைய கீழ்ப்படிதலினால. இது யாருன்னா பிந்தின ஆதாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அநேக நீதிமானாக்கப்படுவார்கள். அதைத்தான் வந்து 1 கொரிந்தியர் 15:22 வந்து அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்றார். வாசிங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறாங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறது மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள எல்லாருமே உயிர்ப்பிக்கப்பட போறாங்க. இது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சி எப்போ உயிர்ப்பிக்கப்படும்? அவர் 2ஆம் வருகையில வந்து அவர் 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் ஆகி வரும்போதே அவர் ராஜாவா தான் வரார், அவர் ராஜ்யத்துக்குள்ள தான் வரார். அதான் நம்ம யோவான் 5:28 வாசிக்கிறோம். பார்த்து வாசிங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாருங்க, எப்படி ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுறாங்களோ, அப்ப எப்படி உயிர்ப்பிக்கப்படுறாங்க? பிரேத குழிகள் அனைவரும்
அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாருங்க, மரித்து போன அத்தனை பேரும் இன்னைக்கு மண்ணுக்குள்ள இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆதாம்ல இன்னைக்கு வரைக்கும் மரித்து போன அத்தனை பேரும் மண்ணோட மண்ணா இன்னைக்கு போயிட்டாங்க. பூமியின் தூள்ல நித்திரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து உயிர்த்தெழுப்ப போறார். 2ஆம் வருகையில வந்துட்டார். இன்னும் உயிர்த்தெழுதல் வந்து ஸ்டார்ட் ஆகல. உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகலைன்னா இன்னைக்கு உலக ஜனங்கள் உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகல. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்து கர்த்தரோட சேர்ந்துட்டாங்க. நம்ம படிக்கிறோம்ல தெசலோனிக்கேயர்ல, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோட பிரதான தூதனுடைய சத்தத்தோட தேவ எக்காலத்தோட வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு கூடி நாமும் எதிர்கொண்டு போவோம். இப்படியாக வந்து அங்கே வந்து உயிர்த்தெழுதல் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் 1874 வந்துட்டார். 1878 உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சபை ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்து அவரோட போய் மகிமைக்கு போயிட்டாங்க. இப்போ உலக ஜனங்கள் எப்போ உயிர்த்தெழ போறாங்கன்னா அவருடைய 6 வருட அரசாட்சியில், கர்த்தருடைய 6 வருட அரசாட்சி. அப்போ எல்லா ஜனங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்ப போறார். அப்போ உயிர்த்தெழுதுங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் பாருங்க. உலகத்திலேயே மரணத்துக்கு தான் மனுஷன் பயப்படுறான். இந்த மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது எல்லாரும் விரும்பக்கூடியது, எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியது. இந்த ஒரு மகிழ்வான வாழ்க்கைக்கு தான் பாருங்க இன்னைக்கு எல்லா ஜனங்களும் விரும்புறாங்க. மரணம் இல்லை, கவலை இல்லை, நோய்கள் இல்லை, நொடி இல்லை, இப்படியாக வந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இதுதான் ஏதேனும் தேவன் வந்து மனுக்குலத்துக்கு கொடுத்தார் ஆதாமின் சந்ததிக்கு. அப்போ அவங்க பாவம் செய்து அந்த பாவத்தினுடைய மீறுதல்னால வந்த வினை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தாச்சு. ஒட்டுமொத்த மனுக்குலமும் மரணத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 6 வருட அரசாட்சியில திரும்ப கொடுத்தல் மேலே ஆரம்பிக்கும் போது பிரேதக்குழு அனைவரையும் உயிர்த்தெழுப்ப போறார். பாருங்க, ஏதேனுடைய ஆசீர்வாதங்கள் திரும்ப வரப்போகுது. ஏதேனுடைய ஆசீர்வாதங்கள் பாருங்க, இந்த பூமியே வந்து என்ன போகுதுன்னா மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. ஏன்னா இது சொன்னார், உன்னிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், இது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். இன்னைக்கு பாருங்க, இந்த பூத்து குழுங்கிற மலர்கள் எல்லாமே முள்ளும் குறுக்கும். தேவன் சபித்த பூமியினுடைய முள்ளும் குறுக்கும். இது இவ்வளவு அழகாக இருக்கும் பொழுது அவர் ஆசீர்வாதத்தை எப்படி இருக்கும்? இப்படியாகத்தான் இந்த பூமியில வந்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் திரும்ப வரப்போகுது. இப்போ அந்த புஸ்தகம் வந்து பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் இருக்குது. அதுல வந்து வாங்கி அந்த புத்தகத்தினுடைய 7 முத்திரைகளை உடைக்கிறதுக்கு யார் பாத்திரவான் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர்றார். வந்து என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஆட்டுக்குட்டியான வந்து ஏதாவது வெளிப்படுத்தல விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வந்து அந்த புஸ்தகம் வந்து பிதாவாகிய தேவன் வலதுகரத்தில் இருக்குது. இதை நம்ம படிச்சிட்டோம். அடுத்தது வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வசனம் 6-7 படிக்கும்போது வாசிக்கலாம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். போதும் சிஸ்டர். அப்ப இப்படியாக வந்து அந்த ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த புஸ்தகத்தை வாங்குறார். பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் கூடிய புஸ்தகம் அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த புஸ்தகம் அப்படின்னால பைபிளை பொறுத்த அளவுக்கு புஸ்தகம் அப்படின்னா பாருங்க, பேபிலோஸ் அப்படின்னா புத்தகங்கள். அதாவது சகரியா 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் கூட படிக்கலாம். சகரியா 5:1. நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். சகரியா கண்ட தரிசனத்துல பறந்து போகும் புத்தக சுருள் நம்ம பார்த்துக்கிற பாடமா. அப்ப புத்தக சுருள் பறந்து போற புத்தக சுருள் எதை அடையாளப்படுத்துதுன்னா அது வந்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அடையாளப்படுத்துது. பறந்து போற புத்தக சுருள் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அடையாளப்படுத்துது. அதுல வந்து பார்க்க அது வந்து தெய்வீக திட்டம் எங்க இருக்குன்னா அவருடைய பரிசுத்த வேதாகமத்துல. இந்த பரிசுத்த வேதாகம் சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற 36,000 வசனங்களும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பறைசாற்றுகின்றது, வெளிப்படுத்துகின்றது. அப்போ தேவனுடைய அல்டிமேட் பிளான் ஒட்டுமொத்த மனுக்குலத்தை மீட்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டம். எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கணும் மனுக்குலத்துக்கு. தேவனுடைய சாயலாக அவர் ரூபத்தில் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு எல்லாத்தையும் திரும்பி கொடுக்கணும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா இந்த சுவிசேஷ யுகத்தில் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு இந்த சுவிசேஷத்தின் முழுமைக்கும் அவர் அது அடைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடைக்கப்பட்ட இந்த சுவிசேஷத்தினுடைய ஆட்டுக்குட்டி. அப்ப ஆட்டுக்குட்டியாக இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க வந்து பூமியில வந்து தேவன் கொடுத்த வேலையை நிறைவேற்றி முடிச்சிட்டார். மீட்கும் பொருள் கொடுத்துட்டார். அவர் சிலுவையில் அரைஞ்சாங்க, கொலை செஞ்சாங்க, அவரை வந்து கல்லறையில் வச்சாங்க. 3ஆம் நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். யூதா ராஜசிங்கம் உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டார். அன்பான சகோதர சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கிறோம் 1874 கர்த்தருடைய 2ஆம் வருகை. 2ஆம் வருகை 1874 அங்க வந்துட்டார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக அவர் எப்படி வராருன்னு சொல்லி பார்க்கும்போது
வல்லமையோட பராக்கிரமத்தோட வந்திருக்கிறார். அதான் என்ன சொல்றாருன்னா மத்தேயு 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்றாரு, எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதே வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வசனம் 9-10 படிக்கும்போது அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிதாவாகிய தேவனுடைய அவருடைய கருத்துல இருக்கிற புஸ்தகத்தை வாங்குறாரு. வாங்கி என்ன பண்ணாருன்னா பாருங்க, அதை வந்து உடைக்கிறார். அந்த முத்திரைகளை 7 முத்திரைகள் உடைக்கிறார். அதான் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இப்படியாக பார்க்கிற அன்பான சகோதரர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த புஸ்தகத்தை வாங்கி அந்த முத்திரை உடைக்கிறதுக்கு பாத்திரவானா இருக்கிறார். ஏன்னா அவர் வந்து ஆட்டுக்குட்டியா வந்து அடிக்கப்பட்டு சகல ஜனங்களையும் சகல ஜாதிகளையும் தேவனுக்கென்று அவருடைய ரத்தத்தினால மீட்டு கொண்டுட்டார். அப்ப பாடுறது யாருன்னா சபை, திருச்சபை. அதான் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை என்னவாக்கியிருக்கிறார்? ராஜாக்களும். யார் ராஜாக்களும் ஆசாரியர்கள்? நாம தான் ராஜாக்களும் ஆசாரியர்களும். அப்ப ராஜாக்களும் ஆசாரியர்கள் ஆக்குனீங்க, நாங்க பூமியில அரசாளுவோம் அப்படின்னு திருச்சபை சொல்லுது. அந்த புதிய பாட்டை பாடினார்கள். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பான சகோதரர், அவர் யூதா ராஜசிங்கம் ஜெயிச்சிட்டார். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் பார்க்கும்போது அந்த புத்தகத்தினுடைய வாங்கி அது திறந்து அந்த முத்திரை உடைக்க யார் பாத்திரவான், யார் பாத்திரவான் கேட்கும்போது அங்க ஒரு மூப்பர் ஒருத்தர் என்ன சொல்றார்? அதாவது என்ன சொல்றாருன்னா அங்க அதாவது யூதா கோத்திரத்து சிங்கமும், யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேறுமானவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் பெற்றிருக்கிறார். ஜெயிச்சுட்டார். ஜெயித்தவரா வந்திருக்கார். அன்பான சகோதரர், எப்படி ஜெயித்தார்? முதல் வரையில் ஆட்டுக்குட்டி மாதிரி தான் வந்தார். 2ஆம் வரையில் எப்படி வந்திருக்கார்? அன்பான சகோதரர்கள் புரிஞ்சுக்கலாம். முதல் வரையில் எப்படி வந்திருக்கார்? ஆட்டுக்குட்டியா வந்தார், தன்னை பலி கொடுத்தார். 2ஆம் வரையில் ஆட்டுக்குட்டியா வரல, எப்படி வந்திருக்கார்? சகல அதிகாரத்தோட, சகல வல்லமையோட, சகல பராக்கிரமத்தோட வந்திருக்கார். அப்போ அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதா ராஜசிங்கம், அவர் யூதா ராஜசிங்கம். ஆனா யூதா ராஜசிங்கமா பாலசிங்கமா? அவரை குறித்து பார்க்கும்போது யூதா பாலசிங்கம் அப்படின்னு நம்ம ஆதியாகம புத்தகத்துல 49ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல 10ஆம் வசனம் முடிய படிக்கும்போது பார்க்குற, அதாவது யூதாவை குறித்து அங்க யாக்கோப்பு தன்னுடைய 12 பசங்களை ஆசீர்வதிப்பார். யூதா ஆசீர்வதிக்கும் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க 8, 9, 10. யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இது கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு சொல்லப்பட்ட வசனம். அவருடைய கர்த்தருடைய 2ஆம் வருகை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துக்கு மேசியாவா வந்து ஆளுகை செய்வார்கள் குறித்து அங்க யாக்கோப்பு அப்புறம் ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கார். அதான் யூதா பாலசிங்கம். யூதா வந்து பாலசிங்கமா இருக்காரு. அன்பான சகோதரர் சொல்ல, யூதா வந்து பாலசிங்கமா இருக்காரு. அப்ப யூதாவினுடைய அந்த யூதாவே பாருங்க பாலசிங்க இறைக வந்து ஏறி போனேன். அப்போ அங்க சமாதான கர்த்தர் வரவளும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது அப்படிங்கிறார். இப்படியாக வந்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் இருக்கு. அதே ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல வசனம் படிங்க. அதாவது வசனம் மாறி இருக்கு, இப்ப பார்த்து படிங்க. அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். இங்க வந்து பார்க்கிற இது வந்து 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். அதுலயே அவர் வந்து தன்னுடைய கழுதை குட்டியை திராட்சை செடியில் கட்டுவாராம். தன் கேளிக்கை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியில் கட்டுவாராம். இது வந்து அவர் வந்து செய்யக்கூடிய காரியங்களை குறித்து பேசுது. அப்போ தேவன் வந்து யூதாவை குறித்து பார்க்கிறாரு.
யூதா கோத்திரம். யூதா கோத்திரம் 12 கோத்திரத்துல யூதா கோத்திரம் ஸ்பெஷலான கோத்திரம். ஏன்னு சொல்லி பார்க்கும்போது யூதா கோத்திரத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்ப யூதாவிற்கு அளித்த 4 ஆசீர்வாதங்கள் 4 பகுதிகளாக இருக்கு. யூதாவை குறித்து தேவன் சொன்ன அந்த ஆசீர்வாதம் 4 பகுதிகளாக இருக்கு. ஒன்று வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யூதா வந்து தலைவர். யூதா தலைவர், யூதா தான் தலைவர். யூதா வந்து ஜெயித்தவர். 2வது பாயிண்ட், யூதா ஜெயித்தவர். அதுக்கடுத்து யூதா வந்து ராஜரீக வம்சம். யூதா வந்து ராஜரீக வம்சம், அங்க வந்து ராஜ்யத்துக்குரிய வம்சம் அது. அப்புறம் யூதாவுடைய நிலை மாற்றம். இது 4 பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். அப்போ யூதா அப்படின்னாலே பாருங்க, இந்த 4 பாயிண்ட் நம்ம இதில் 4 விஷயத்தை பார்க்குறோம். யூதாவுடைய ஆசீர்வாதங்கள், யூதா வந்து தலைவராக இருப்பார், யூதா ஜெயித்தவராக இருப்பார், யூதா வந்து ராஜரீக வம்சமாக இருக்கும், யூதா வந்து ஒரு நிலை மாற்றம் அடையும் பார்க்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் யூதா அப்படின்னு என்ன, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் யூதா என்றால் துதித்தல். அப்போ துதித்து கொண்டிருக்கிறது யூதா கோத்திரத்தார், தேவனை துதிப்பவங்க. அப்ப யூதா எப்படி தலைவராக இருக்காங்க சொல்லி பார்க்கும்போது பாருங்க, இதுக்கு ஒரு சில சம்பவங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்துல வசனம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம். அதாவது இது நான் படிக்கும்போது இதுல யாக்கோப்பு அவருடைய பசங்களோட அந்த கானான்தேசத்தில் குடியிருப்பார். அப்போ வந்து யோசேப்பை வந்து அங்க அவர் சகோதரர்கள் வித்து போட்டாங்க. அவர் எகிப்துக்கு போய் அங்க எகிப்தினுடைய அதிபதியா இருக்கார். அப்போ உலகமெங்கிலும் பஞ்சம் வந்துருச்சு, எல்லா தேசங்களும் பஞ்சத்துல பாதிக்கப்பட்டுருச்சு. அப்படி இருக்கும்போது யாக்கோப்பு இருந்த அந்த அவருடைய தேசத்துல அங்க பஞ்சம். இப்ப என்ன பண்றாரு பாருங்க, ஆதியாகமம் 42 வசனம் 1-3 முடிய. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றார். சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு அங்கே எந்த விதமான தானியம் இல்லை. அப்போ நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், சாகத்தான் வேணும். அதனால் நீங்கள் போய் என்ன பண்ணணும்னா எகிப்தில் தான் தானியம் முன்னெண்டு கேள்விப்படுற, அங்கே போய் வாங்கிட்டு வாங்குறாரு. இப்போ யோசேப்புடைய 10 சகோதரர்கள் அங்கே போகிறாங்க, தானியங்கள் எகிப்துக்கு போகிறாங்க. அப்போ 44ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் படிக்கலாம். அடுத்த வருஷம் 14. யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். போதுங்க, யூதாவும் அவன் சகோதரரும். இங்க பாக்குறோம் தேவன் வந்து அந்த 10 பேர்ல வந்து யூதாவை தாங்க சொல்றாரு, யூதாவும் அவன் சகோதரரும் அப்படிங்கிறார். ஏங்க வந்து யூதாவை தனித்து காமிக்கிறார்? 10 சகோதரர்கள் போனான்னு சொல்லாமல, யூதாவும் அவன் சகோதரரும் அப்படிங்கிறாங்க. இப்படியாக பார்க்கிறோம் அந்த தேவன் அங்க யூதாவை முன்னிலைப்படுத்திட்டே வர்றாரு. அதே என்னாகும் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் கூட படிக்கலாம். என்னாகும் 10:14 வசனம் வாசிங்க. யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட முதல் புறப்பட்டது. பாருங்க, இப்படி அந்த வனாந்தரத்தில் போகும்போது பாருங்க, கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி அங்க பிரயாணம் பண்ணும்போது யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி, யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி எங்க போகுது? அவர்கள் சேனைகளோட முதல்ல புறப்பட்டுச்சு. முதல்ல புறப்பட்டது யூதா தான். முதல்ல புறப்பட்டது யூதா. அன்பான சகோதரர்களே, அப்படின்னா யூதா கோத்திரத்தில் தான் பாருங்க ஒரு லீடிங். தேவன் வந்து அந்த யூதா கோத்திரத்தை தான் வச்சிருக்கார். நாம் பார்த்தோம்னா அங்க தேவன் யூதா கோத்திரத்தில் நிறைய அங்க பிரிச்சு காமிப்பார். அது குறிப்பா பாருங்க, ராஜ்யம் வந்து அங்க 2ஆ பிரியும்போது கூட பாருங்க யூதா ராஜ்யம் தனியா. அப்ப அங்க வந்து யூதா வந்து பாருங்க அங்க முன்னிலை பெற்றதா இருந்துச்சுன்னு பாக்குறோம். தாவீதின் காலத்துல தாவீது யூதா கோத்திரத்திலிருந்து வந்தார். சாலமோனுடைய ஆட்சி காலம் பொற்காலம், அப்ப அவர் யூதா கோத்திரம் தான். அதே மாதிரி யூதா தலைவரா இருப்பாங்க. அதாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 20 வசனத்துல பார்க்கும்போது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலன் ஆனார். போதுங்க, கிறிஸ்து தான் முதற் பலன். மரித்து போனவர்கள் முதற் பலன் யாருங்க? ஆதாமின் சந்ததி எல்லாரும் மரணத்துல போவாங்க. அந்த மரித்தோர் முதல் பலன் யாரு? அவர் எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். மருத்துவர் முதல் பலன் பாருங்க. அங்க அடுத்த வசனம் படிக்கும்போது 1 கொரிந்தியர் 15:23 அடுத்த ஸ்லைட்ல, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற்பலனானவர் கிறிஸ்து. முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவர் வருகையில 1874 வந்துட்டார். 1878 அங்க உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகுது. அவருடையவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், உயிர்ப்பிக்கப்படுறாங்க. அப்ப இங்க இந்த திருச்சபையின் ஜனங்கள் கர்த்தரோட இன்னைக்கு பாருங்க, பின்பு உயிரோட கூடிய நாமும் இன்னைக்கு நாம வந்து இந்த பூமியில நம்ம ஓட்டத்தை முடிச்சா அங்க கர்த்தரோட போய் சேர்ந்துடலாம். இப்படியாக நமக்கு மேலான ஆசீர்வாதம் தேவன் கொடுத்திருக்காரு. அதான் 2 பேர்ல சொல்றாரு,
பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இங்க மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு தான் இப்படியான ஆசீர்வாதம். யாருக்கு? சபை ஜனங்களாகி நமக்கு, திருச்சபையின் ஜனங்களாகி நமக்கு. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையாக சரீரத்துக்கு அவர் தலையா இருக்கார். அவர் என்ன கோத்திரம்? இப்ப நாம என்ன கோத்திரம்? நாமும் யூதா கோத்திரம். அப்ப அன்பான சகோதரர், இப்படியாக வந்து அந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தரோட சேர்ந்து அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்யக்கூடிய வாய்ப்பு. அது இன்னொரு வசனம் கூட படிக்கும்போது பாருங்க, நாளாகமம் 2ஆம் அதிகாரத்துல வசனம் பார்க்கிறோம். அதாவது 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். இஸ்ரேல் ஜனங்க எங்க வந்து அங்க மேகஸ்தம்பம் லேண்டா தங்குதோ அங்க வந்து இவங்க பாளையம் போடணும், பாளையம் இருக்கணும், டென்ட் போடணும். இப்படியாக வந்து ஆசிரியப்பு கூடாரத்துக்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கணும். யார் எங்கெங்க வந்து அங்க குடியிருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்திருக்கார். இப்படியாக வந்து அங்க கொடுத்திருந்தாரு. அதுல வந்து 2ஆம் வசனத்துல யூதாவின் பாளையத்து கொடியுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். பாருங்க, யூதாவின் கொடியுடைய அந்த பாளையத்து கொடியுடைய சேனையில் எங்க இறங்கணுமா? சூரியன் உதிக்கும் அந்த கிழக்கு. அப்ப சூரியன் எங்க உதயமாகுது? கிழக்கு. அப்ப அன்பான சகோதரர், இங்க சூரியன் பார்க்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீதியின் சூரியன். அதான் நான் பார்க்கிறேன். அவருடைய 2ஆம் வரியை குறித்து படிக்கும்போது மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் படிக்கும்போது, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பாருங்க, மனுஷகுமாரனுடைய வருகை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா, மின்னல் எப்படி கிழக்குல இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்குது. இங்க மின்னல் பிரகாசிக்கிறது இல்ல, மின்னல் கிழக்குல தான் தோன்றதுன்னா எல்லா பக்கம் மின்னல் தோன்றுறது. அப்ப இங்க மின்னல்ங்கிற வார்த்தையை அது வந்து பார்க்கிற கிரேக்க பதத்துல வந்து பார்க்கிறோம். இது வந்து பார்க்கிற மின்னல் அப்படிங்கிற வார்த்தை, அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பதம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வெளிச்சம். அது என்னது? விளக்கு வெளிச்சம். விளக்கு வெளிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா கிரேக்க பதத்தில் என்ன சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதரர், அது ஆஸ்ட்ரெப் கிரேக் வேர்டு ஆஸ்ட்ரெப். அதனுடைய அர்த்தம் என்ன? விளக்கு வெளிச்சம், விளக்கு போன்ற வெளிச்சம், ஆஸ்ட்ரெப். அப்போ நல்லா மின்னல் வந்து அங்கே மின்னல் வார்த்தையை நம்ம தமிழில் மொழிபெயர்த்துட்டாங்க, வெளிச்சம். அப்போ கிழக்கில் வர வெளிச்சம் என்னன்னா, அந்த வெளிச்சம் வந்து எந்த வெளிச்சம் கிழக்குல வந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்குது? சூரிய வெளிச்சம் தான். சூரியனுடைய வெளிச்சம் தான் கிழக்குல தோன்றது, மேற்கு வரைக்கும் பிரகாசிக்குது. அப்போ அங்கே வர்றது சூரியன். அப்போ அன்பான சகோதரர், இங்கே வந்து வரக்கூடியது வந்து யாருங்க? நீதியின் சூரியன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த சூரியன் உதிக்கும் திசையில கிழக்கு பகுதியில் இருக்கிறது யூதா கோத்திரம். அன்பான சகோதரர் சொல்லுங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அடுத்தது யூதாவின் வந்து இஸ்ரேல் ஜனங்க வந்து கடைசி யூதாவுடைய கடைசி ராஜா சித்தேக்கியா, பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டார். அப்போ சிறையிருப்பில் இருக்கிறாங்க. அப்போ சிறையிருப்பில் இருக்கக்கூடிய அந்த பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூதாய பகுதியை சேர்ந்தவங்க தான், யூதர்கள் தான். அப்போ பொதுவாகவே பாருங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னாலே இன்னைக்கு யாரு? யூதர்கள் தான் இஸ்ரேல் ஜனங்க. யூதர்கள் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே சேர்ந்து இப்போ என்ன பேராக அழைக்கப்படுறாங்கன்னா யூதர்கள், யூதர்கள் அழைக்கப்படுறாங்க. அன்பான சகோதரர் சொல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள் தான். பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் கூட தன்னை குறித்து சொல்லும்போது பாருங்க, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், நான் யூதன் போதுங்க, நான் யூதன் அப்படிங்கிறார். ஆனா அவர் யூதா கோத்திரமானா இல்ல. பாருங்க, ரோமர் 11:1 படிக்கும்போது, இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். இவர் எந்த கோத்திரத்தில் பிறந்தவர்? ஆனா அவர் என்ன சொல்றார் முந்தின வசனத்துல? நான் யூதன். அப்போஸ்தலர் 22 சொல்றார் 3ஆம் வசனத்துல நான் யூதன் அப்படிங்கிறார். அப்ப இவர் வந்து பென்யமின் கோத்திரத்தில் பிறந்தவர், இவர் தன்னை யூதன் சொல்றார். அப்படின்னு அன்பான சகோதரர், அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் யூதர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டாங்க பாபிலோனிலிருந்து வந்ததுக்கு அப்புறமாக. அதே மாதிரிதான் பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, அவரு அந்த கிறிஸ்துவின் சபையில ஒரு அங்கம் தான், தன்னை யூதன் என்று சொல்றாரு. அப்படின்னு நாமமும் ஒரு அங்கங்கள் தான். நாம யாரு? நாமும் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான், நாமளும் யூதர்கள் தான். அப்போ சபையின் பொறுப்புகள், நமக்கு பொறுப்புகள் இருக்கு.
அன்பான சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, இன்னைக்கு அவர் தலையா இருக்கிறார். அவர் சரீர அங்கங்களோ எல்லாமே ஒட்டுமொத்த உலகத்துக்கு நாம தலையா இருக்கிறோம். அதாவது ஒட்டுமொத்த உலகத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சபையாகி நாம தான் ஒட்டுமொத்தமா கிறிஸ்துவின் சபை வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தலைவர்களாக இருக்க போறாங்க, ராஜாக்களாக இருக்க போறாங்க, ஆசாரியர்களாக இருக்க போறாங்க. அப்போ 2ஆம் வருகையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துட்டு இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ யூதா வந்து தலைவர் பார்த்துட்டோம். 2வது பகுதி யூதா ஜெயித்தவர். யூதா ஜெயித்தவர். அதான் யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, ஆதியாகமம் 49 வசனம் 8ஆம் வசனம், சரி 1ஆம் வசனம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். இங்க பாக்குறான், யூதாவே நீ சகோதரால் புகழப்படும் நீதான். இது நடந்துச்சு. யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வந்து பின்னாடி நடக்க போகுது. சகோதரால் புகழப்படும் நீயே நாங்கள் ஆசீர்வதித்தார். உன்னுடைய கரம் வந்து உன் சத்துருக்கள் பிடரியின் மேல் இருக்கும். பிடரிங்கிறது அந்த கழுத்து, அது மேல இருக்கு. உன்னுடைய தகப்பனுடைய புத்திரர் உன்முன் பணிவார்கள். யாக்கோபுடைய அத்தனை பேருமே யார் முன்னாடி பணிஞ்சாங்க? யூதா கோத்திரத்தார் முன்னாடி தான் பணிஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து பாருங்க, அதான் பார்க்குறோம். யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை படிக்கும்போது, அவர்களை யோசுவாவின் இடத்திற்கு கொண்டு வந்த போது யோசுவா இஸ்ரேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றார். மேல வையுங்கள். அந்த வைக்கப்பட்ட சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறுச்சு. அப்ப யூதா கோத்திரத்துல வந்த தாவீது தான் வந்து சவுலுக்கு அப்புறமா ராஜாவா வந்தார். தாவீது ராஜா எப்பேற்பட்ட ராஜா! தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று தேவனே சர்டிஃபிகேட் கொடுத்தார். தாவீதை குறித்து தேவன் நிறைய சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. தாவீதுடைய அரசாட்சி நாம் படிச்சிருக்கிறோம். தேவனுக்கு எப்படி பிரியமா நடந்தாருங்கிறத படிச்சிருக்கிறோம். சாலமோன் எடுத்துக்கங்க, அவருடைய மகன், அவரும் ஜெயம் கொண்டவராக தான் இருந்தார். தாவீதும் ஜெயித்தவராக தான் இருந்தார். சாலமோனும் ஜெயித்தவராக தான் இருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதனால தாவீதின் கோத்திரத்தில் வந்தவர், ஜெயம் கொண்டவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஜெயித்தவராக இருந்தார். மரணத்தை சிலுவையில வெற்றி சிறந்தார். மரணத்தை ஜெயிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். அதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை பார்க்கும்போது, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாருங்க, ஒட்டுமொத்த மனுக்களும் பயந்து நடுங்கிட்டு இருக்கிற விஷயம் இந்த மரணம் தான். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கர்த்தர் 2ஆம் வருகையில வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் உயிர்த்தெழுதல் தரப்போறானா, அவர் முதல்ல என்ன பண்ணாருன்னா, அவர் முதல் மரித்தார். பாருங்க, ஏசாயா 25:8 அவர் சொல்றாரு பாருங்க, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே முதல் வருகையில வந்து மனுஷகுமான பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். எப்படி? 8ஆம் வசனம், அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். யூதா கோத்திரத்துல வந்த கர்த்தர் வந்து மரணத்தை ஜெயித்திருவார். அன்பான சகோதரர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க பாருங்க, அங்க யூதா கோத்திரம் தான் எப்பவுமே ஜெயம் பெற்ற கோத்திரமா இருக்கு. அதுல வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தவர், ஜெயம் கொண்டவரா இருக்கார். அதான் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 2ஆவது வசனம் படிக்கும்போது, நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். பாருங்க, யோவான் பார்க்கிறார் ஒரு வெள்ளை குதிரை, அதன் மேல ஏறி இருக்கிறவரு வில்லை பிடித்திருக்கார். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் முதல் வருகையில வந்து ஜெயித்தார். அங்க ஒரு கிரீடம் தான், ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டுச்சு. அவன் எப்படி புறப்பட்டார்னா, ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டார். அவரு ஜெயம்தான் அவருக்கு முன்னாடி, ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டார். இப்படியாக வந்து அன்பான சகோதரர், அவர் ஜெயித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்? ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார்? இதுக்கு அடுத்த சைடு பார்க்கும்போது மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி பாருங்க, எப்படி தன்னை தாழ்த்தினாரோ அந்த அளவுக்கு தேவனார் உயர்த்தி வச்சார். எல்லா வகையான ஆசீர்வாதங்கள், எல்லாவற்றுக்கும் தன்னுடைய குமாரனை முதன்மையா அதிபதியை வச்சார். எல்லாருடைய முழங்கால்கள், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய நாவலும் அறிக்கை பண்ணும்படியாக, முழங்கால்கள் முடங்கும்படியாக ஒரு மேலான நாமத்தை வந்து கொடுத்துருக்கார். அதே தான் அன்பான சகோதரர், யூதா கோத்திரத்தில் வந்த யூதா கோத்திரமே ஜெயிக்கிற கோத்திரம் தான். அதில் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயிச்சிட்டார். அவர் தான் ஜெயம் கொண்டவர். அதான் வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல சபைக்கு சொல்றார்.
வெளிப்படுத்தின விசேஷம் 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். அப்போ நமக்கு தான் அந்த ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு பிதா ரெடியா இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரோட 1000 வருடம் என்ன பண்ண போறாருன்னா, அவரோட அரசாட்சி ஸ்டார்ட் ஆச்சு. 1874 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க அவருடைய ராஜரீகம் ஸ்டார்ட் ஆகி எல்லாவற்றையும் முந்திரிச்சு கொண்டு வரக்கூடிய அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. சாத்தானை கட்டிட்டு இருக்கார். அதான் சொல்றாரு, சாத்தானை கட்டிட்டு இருக்கார். எல்லா வகையான அதிகாரத்தையும் வந்து அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பாதத்துக்கு கொண்டு வர போறார். அதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், 24 to 26 முடிய. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பாருங்க, எல்லா வகையான துரைத்தனம் அதிகாரம் எல்லாவற்றையும் வல்லமையும் என்ன பண்ணுவார், பரிகரிச்சுவார். அவர் கீழே கொண்டு வந்துடுவார். பிதாவாகிய தேவனத்துக்குள்ள எப்படி என்ன பண்ணுவார், ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பாராம். எல்லாவற்றையும் ஜெயித்து எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து பிதாவாகிய தேவனத்துல ஒப்பு கொடுப்பாராம். அப்போ எல்லா சத்துருக்களையும் அவர் பாதத்துக்கு ஆக்கிற வரைக்கும் அவர் ஆளுகை செய்யணும். அவரோட அரசாட்சி முழுமையும் அதுதான். அவரோட அரசாட்சி முழுமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் பராக்கிரமம் எல்லாவற்றையும் முந்திரிச்சு கொண்டு வர வேலை தான். அதான் ஏசாயா 9:7 படிக்கும்போது நான் பார்க்குறோம், தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இது வந்து நிச்சயமா அது நடந்து கொண்டிருக்குது. அன்பான சகோதரர்களே, இப்போ தாவீது சிங்காசனத்துல அந்த உரிமைக்காரர் வந்துட்டார். அதான் 3வது பாயிண்ட்ல பார்க்க போறோம், யூதா ராஜரீக வம்சம். யூதா ராஜரீக வம்சம் பாருங்க. அதாவது நான் பார்க்குறோம், யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது அதில் 49ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 49 இந்த லாஸ்ட் வசனம் பார்க்கலாம், 10வது வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். பாருங்க, இங்க செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது. செங்கோல் என்பது என்ன தெரியுங்களா, அந்த ஒரு அரசாட்சி, ராஜபாரம், ராஜரீகம். அன்பான சகோதரர்களே, பாருங்க, இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க தேவனிடத்துல வந்து ராஜா வேணும்னு கேட்டாங்க. அப்ப தேவன் கொடுத்த முதல் ராஜா சவுல். சவுல் தான் முதல் ராஜா. ஆனா அவர் என்ன கோத்திரம்? பெஞ்சமின் கோத்திரம். ஆனா அவர் ராஜபாரம் அவர் விட்டு இப்போ எடுபட்டுருச்சு. அடுத்து யார் வராங்கன்னா தாவீது வராரு. அப்ப ராஜரீகம் வந்து அங்க பாருங்க, தாவீது முதல்ல பாருங்க யூதா கோத்திரத்துக்கு வருதாங்க. அப்போ யூதா கோத்திரத்துக்கு அப்புறமா தாவீது கிட்ட வந்ததுல இருந்து தொடர்ந்து ராஜபாரம் இருக்கும். அவருடைய ராஜஸ்தானம் என்றைக்கும் மாறாதுன்னு சொன்னார். அதான் தாவீது அபிஷேகம் பண்ணும்போது பாருங்க, அங்க சாமுவேல் தேக்கி தைல குப்பை எடுத்துட்டு போயிட்டார் ஈசாய் வீட்டுக்கு. அங்க ஒவ்வொரு பசங்களா வர சொல்றாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் வரல. சாமுவேல் கேட்கிறார். 1 சாமுவேல் புத்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல வசனம் 11, 12 படிக்கும்போது அங்க கேட்கிறாரு பாருங்க, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். அவள் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. இப்படியாக பாருங்க, அங்க தாவீது அற்பமாக எண்ணப்பட்டவர். ஆனா அங்க வந்து தேவன் வந்து கூப்பிட்டு அபிஷேகம் பண்ண வைக்கிறார். அப்படியே சாமுவேல் என்ன பண்றாரு, இவன் தான் அபிஷேகம் சொன்ன அங்க தாவீதுக்கு அங்க பாருங்க, அங்கதான் ஸ்டார்டிங். 13ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். இப்படியாக வந்து அங்க தாவீதுக்கு அந்த ராஜபாரம் பெறுது. அதான் என்னாகும் 24ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை கூட பார்க்கும்போது என்னாகும் 24:17, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு செங்கோல் இஸ்ரேலிலிருந்து எழும்பும். ஒரு செங்கோல் இஸ்ரேலிருந்து எழும்பும். அங்க எழும்புச்சு பாருங்க. அங்க ராஜரீகத்துக்கான அங்க ஃபவுண்டேஷன் அங்க போட்டார் தேவன். அப்படியாக வந்து தொடர்ந்து அந்த அந்த வம்சம் யூதா வந்து ஒரு ராஜரீகம் செய்யக்கூடிய வம்சம். இப்படிதான் வந்து பாருங்க, தாவீது, சாலமோன் அப்படி தொடர்ந்து வந்துட்டு சித்தேக்கியா வரைக்கும் வந்துச்சு. கடைசியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்துல
ராஜாதி ராஜாவை வந்துட்டார். இப்ப ராஜாதி ராஜா வந்து இப்ப ஆளுகை செஞ்சுட்டு இருக்கார். சொன்னார் இல்லைங்க, செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது, ஜனங்கள் அவரிடத்துல சேருவார்கள். இப்ப ஜனங்கள் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து யூதா ஒரு அடுத்த நாலாவது ஆசிரியர் யூதா நிலைமாற்றம். அன்பான சகோதரரை நான் பார்க்கிறோம். அதாவது அதிலே ஆதியாகமம் 49 10 படிக்கலாம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் அவரிடத்துல சேருவார்னு பார்க்கணும். இப்படியாக வந்து நான் பார்க்குறேன். அதாவது இந்த சமாதான கர்த்தர் வருமளவும் அப்படின்னு பார்க்குறோம். செங்கால் யூதாவை விட்டு நீங்கிறது இல்லை. இதனுடைய திருவிழையத்தினுடைய பதிப்பு பார்க்கும்போது அடுத்த சைடில் அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. கொற்றம் மறையாதுன்னு. அப்போ சமாதானத்தினுடைய தேவனாக கர்த்தராகிய இயேசு இருப்பார். அங்கே பார்க்குற ஏசாயாவில் 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் படிக்கும்போது ஏசாயா வந்து கர்த்தரை குறித்து சொல்ல போது 6ஆம் வசனம் வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இப்படியாக வந்து அவர் சமாதான பிரபுவா இருந்து இந்த பூமிக்கு என்ன பண்ண போறாரு? சமாதானத்தை கொடுக்க போறார். சமாதான கர்த்தர் வருமளவும். அப்போ அவர் சமாதான கர்த்தரா இருந்து இந்த பூமியில சமாதானத்தை கொடுக்க போறார். அதான் சொல்ற, தாவீதின் சிங்காசனத்தை அவருடைய ராஜ்யத்தை அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தி அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அவருடைய சமாதானத்துக்கும் முடிவில்லைங்கிறார். இப்படியாக வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதா ராஜசிங்கமாக இருந்து, யூதாவின் ராஜசிங்கமாக இருந்து, யூதா கோத்திரத்து ராஜசிங்கமாக இருந்து சகலத்தையும் செய்து முடிக்க போறார். அன்பான சகோதரர்களே, அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷரை சீர்படுத்த போறார். தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள மனுஷரை கொண்டு வர போறாரு. அப்ப மனுஷரை சீர்படுத்தும் ரட்சகருடைய வருகை குறித்த வாக்கு தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியவராக இருக்கார். அது சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் பார்க்கும்போது மத்தேயு 2:10 அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஏன்னா சந்தோஷம் கர்த்தருடைய பிறப்பு. அது சங்கீதம் 89:20 பார்க்கிறோம். 89:20 என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். எல்லாமே பாருங்க, தாவீதுக்கு பொருந்ததுன்னா இது தாவீதுக்கும் பொருந்தும், கர்த்தருக்கும் பொருந்தும். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து மெயினா சொல்லப்பட்ட வசனம் தான். அவருடைய ராஜரீகத்தை குறித்து சொல்லப்பட்ட வசனம் தான். அது 89 பார்க்குறான். அதாவது 24ஆம் வசனத்துல, அதாவது படிங்க சிஸ்டர் 24. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அடுத்து, அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். இப்படியாக வந்து இது கர்த்தருக்கு சொல்லப்பட்டது. அதாவது அவருடைய ஆளுகை எல்லா ஜனங்கள் மேலும், சமுத்திரத்தின் மேலும், ஆறுகள் மேலும், எல்லாரும் மேலும், எல்லா ஒட்டுமொத்த ராஜ்யங்களுமே அவருடைய கரம் ஆளுபடி செய்வாரு. அப்போ வந்து பாருங்க, அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கல்மன் என்று சொல்லுவானா. இப்படியாக வந்து பாருங்க, அதிலே தொடர்ந்து பார்க்கும்போது அங்க 27ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் அவனை எனக்கு முதற்பேர் ஆனவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். இது வந்து தாவீதுக்கு சொல்லப்பட்டதா இல்ல பாருங்க. இப்படிதான் அந்த வசனங்கள் 89ஆம் சங்கீதத்தை படிச்சு வரும்போது 27ஆம் வசனம் சொல்றார், நான் அவனை எனக்கு முதல் பேரானவனாகவும். அப்போ யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் பேரானவர், ஒரே பேரான குமாரன், முதல் பேரானவர். பூமியின் ராஜாக்கள் எல்லாரையும் பார்க்க மகா உயர்ந்தவனும் ராஜாதி ராஜா. பாருங்க, எல்லாருடைய முழங்கால் முழங்கத்தக்கதான அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. பாருங்க, என் கிருபை என்றைக்கும் அவனுக்காக வைப்பேன் காப்பேன் அப்படிங்கிறார். பாருங்க, என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படுங்கிறார். இப்படியாக வந்து பாருங்க, அவன் சந்ததி என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும் சொல்றார். அப்ப இந்த தாவீது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவனுடைய ராஜசனம் சொல்றாரு பாருங்க, வானங்களுள்ள மட்டும் நிலைத்திருக்கும் செய்வேன் அப்படின்னு சொன்னான். அப்ப அன்பான சகோதரர் அங்க பாக்குறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்க ராஜாதி ராஜாவா வந்து என்ன செய்ய போறாருன்னு சொல்லப்பட்ட வசனமா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். இப்படியாக வந்து ராஜா வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து கழுதை மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வர்றார். அதான் மத்தேயு 21:4 படிக்கிறோம்.
மத்தேயு 21 அதிகாரத்துல 4 வசனம் 5 வசனம். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. பாருங்க, இங்க கர்த்தருடைய அந்த முதல் வருகையில அவர் அந்த எருசலேமுக்குள்ள என்டர் ஆகும்போது ஓசன்னா பாடி அவரை வரவேற்கிறாங்க. கழுதை குட்டி கழுதை மேல ஏற்றி கொண்டு வராங்க. இப்படியாக வந்து அங்க சகரியால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. உன் ராஜா சாந்த குணம் உள்ளவரா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு வர்றார், உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்தை சொல்லுங்கள். அப்ப தீர்க்கதரிசனால் சொல்லப்பட்டது நிறைவேறுச்சு. அப்போ இங்க கழுதை யாரு, கழுதை குட்டி யார்? அதான் ஏசாயா 5 அதிகாரத்துல படிக்கிறோம். வசனம் 1 வசனம் 2 வசனம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இஸ்ரவேல் ஜனங்க தேவன் நற்குல திராட்சை செடியா நட்டி வச்சார். நல்ல கனி தருன்னு எதிர்பார்த்தா தரல, அதனால கசப்பான கனியில கொடுத்தாங்க. அப்போ இங்க நான் பார்க்குற கழுதை, அந்த கழுதை யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்க. கழுதை மேலும் கழுதை குட்டியா மரியின் மேலும் பார்க்குறோம். அப்போ அந்த கழுதை குட்டியா மரி 2 பேருக்கு மேலே வராருன்னு என்ன தெரியுங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வராருன்னா பாருங்க, அங்கே வந்து அவர் எது மேலே வராருன்னா கழுதை மேலும் கழுதை குட்டியா மரியின் மேலும். அப்போ இந்த கழுதை யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்க. இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியான்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வரப்போகுது. அடுத்து கழுதை குட்டி யாருன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனமாகி நாம, ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனமாகி நாம அன்பான சகோதர சொல்லு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க அங்கே வந்தார். அந்த கழுதை மேலே ஏறி வந்து அங்கே நேரம் தேவாலயத்துக்கு போய் அங்கே காசு வைக்கிறாங்க, புறா வைக்கிறாங்க, துரத்தி விட்டார். இப்படியாக வந்து அன்பான சகோதரர் இங்கே வந்து பார்க்குறோம். இங்கே அதே மாதிரி தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார். இங்கே நம்ம என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே திருச்சபையின் பிள்ளைகளை வந்து கூட்டி சேர்த்து கொண்டு இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இங்கே அவருடைய திருச்சபையின் ஜனங்கள் அன்னைக்கு மாம்ச ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் நற்குல திராட்சை செடியா இல்லை, கசப்பான கனிகளை கொடுத்தாங்க. அதனால தான் கர்த்தர் வந்து அங்கே சபித்தார், உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும்னார். இப்படியான அந்த சாபத்துக்குள்ளே போனாங்க. ஆனால் இங்கே வந்து நற்குல திராட்சை செடியாக நம்மளும் அந்த இடத்துல வச்சுருக்கார். நாமும் நம்ம வந்து கனி தரணும், நம்மகிட்டையும் கர்த்தராகிய இயேசு அதை தான் எதிர்பார்க்குறாரு. அதான் சொல்கிறாரு யோவான் 15:1-2 படிக்கும்போது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் தான் திராட்சை செடி, மெய்யான திராட்சை செடி. பிதா வந்து திராட்சை தோட்டக்காரர். இப்போ நாமெல்லாம் கொடிகள், நம்ம கனி கொடுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். நற்குல திராட்சை செடியா நம்ம அதை கனி கொடுக்கணும். சுத்தம் செய்கிறார், நம்மளை வந்து சுத்திகரிக்கிறார். அன்பான வசனத்தில் மூலியமா சத்தியத்தின் மூலியமா சுத்திகரிக்கிறார். நாம நல்லா கனி தரணும். அப்போ அந்த திராட்சை கொடியானது அந்த செடியில் நிலைச்சிருக்கணும். அதான் யோவான் 15:4 படிக்கிறோம், எண்ணில் நிலைத்திருங்கள் அப்படிங்கிறார். அப்போ அவர்கள் நாம் நிலைச்சிருந்தா அவரும் நம்மள நிலைச்சிருப்பார். நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்ன நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டேங்கிறார். அப்போ நாம கனி கொடுக்கணும் அன்பான சகோதர சொல்லு. எனக்கு கர்த்தர் சொல்லிட்டார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகளா இருக்கிறீங்க. ஒருவன் என்னிலும், அடுத்தது படிங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்னைக்கு தலை இல்லாம நம்ம சரி அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அப்ப எல்லா காரியங்களும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து நாம் ஒவ்வொன்றும் செய்ய வேண்டும். இன்னைக்கு அவர் தான் நமக்கு தலையா இருக்கார் அன்பான சகோதர சொல்லு. இன்னைக்கு வந்து யூதா ராஜசிங்கமா வந்திருக்கார். யூதா கோத்திரத்து ராஜசிங்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, யூதா ராஜசிங்கம். அவர் வந்து இன்னைக்கு 2ஆம் வருகையில வந்து அவர் வந்து மிகுந்த பராக்கிரம் செஞ்சு கொண்டிருக்கிறார். எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருக்குது. அவருடைய கட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்கு. எல்லாம் அவர் எல்லாவற்றையும் முந்தின சொல்லி கொண்டு வரக்கூடிய அத்தனை காரியங்களும் செஞ்சுட்டு இருக்கார். சகல துரத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரிக்க போறார். எல்லா சத்துருக்களையும் பாதத்தை கீழாக்க போறார். இப்படியாக வந்து அன்பான சகோதரரை நம்ம இந்த கடைசி காலத்துல இந்த கடைசி நேரங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம்ம எல்லா விஷயத்தை தெரிஞ்சிட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து மிகுந்த பராக்கிரமத்தோட தன் ஆளுகையை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்போ நமக்கான வாய்ப்புகள் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் இந்த யூதா கோத்திரத்தில் ராஜசிங்கம் பாடம் எதுக்கு நாம் பார்த்தோம்?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து ராஜசிங்கம். அவர் யூதா கோத்திரம், நாம எந்த கோத்திரம்? நம்ம வேற கோத்திரங்களா? எங்க தலை யூதா கோத்திரம், நாமளும் யூதா கோத்திரம் தான். அவர் ராஜசிங்கமா இருக்கார், ஜெயிச்சவரா இருக்கார். அவர் ஜெயிக்கிறவரும் ஜெயிப்போனாவும் புறப்பட்டார். அவர் ஜெயித்து கொண்டே இருக்கிறார். இது பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிப்பரா வந்திருக்கார், ஜெயித்து கொண்டே இருக்கிறார். எல்லாமே அவர் கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. அன்பான சகோதர சொல்ல, அப்போ நாம இந்த சூழ்நிலையில் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆசை நமக்கு உண்டாக வைக்கப்பட்டிருக்கு. 2ஆம் வருகையில் வந்துட்டார். இன்னைக்கு அவர் ராஜரீகம் ஸ்டார்ட் ஆகி அருமையாக போயிட்டு இருக்குது. எல்லாருடைய முந்தின செய்தி கொண்டு வர நம்முடைய பங்கு என்னன்னு தெரிஞ்சிட்டோம். அப்போ நாம அந்த என்ன கதை சொன்னார்ல, அதாவது என்ன சொல்லியிருக்கார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறேன் எவனோ அவனும் என்னோட சிங்காசனத்தை உட்காரும்படி என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இப்படியான அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து பாருங்க. நம்ம அந்த வெளிப்பத்தில் படிக்கும்போது அநேக கிரீடங்கள், ஒரு கிரீடம் தான் அவருக்கு ஆரம்பத்தில், ஆனால் அப்புறம் அநேக கிரீடங்கள். அந்த அநேக கிரீடங்கள் எதுக்குன்னா 144,000 பேர். இப்போ நமக்கு தான் அந்த கிரீடங்கள் கொண்டு வந்திருக்கார். நாம் ஜெயிச்சோம்னா நீதியின் கூடம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக, அந்த கிரீடம் நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. சொன்னாரா இல்லைங்களா? எனக்கு மாத்திரம் இல்லை, சொன்னாரா இல்லையா? அதை விரும்பக்கூடிய அத்தனை பேருக்கு அது கொடுக்க ரெடியா இருக்கார். அன்பான சகோதரர் சொல்ல, ஆக நாம பெற்றுக்கொள்ளணும்னா நாம் உலகத்தின் காரியங்களை பார்க்கக்கூடாது. சொல்றாரு பாருங்க, 1 யோவான் 2:17 யோவான் பேசுறாரு, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவன் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிற வகுப்பாரா தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்கார். இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஒளிய போகுது. நம்ம இதை நோக்கி நம்ம போகாம தொடர்ந்து நமக்கு வைத்துக்கிறத ஆசீர்வாதம், எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உணர்ந்தவர்களாக கர்த்தர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் யூதா ராஜசிங்கமாக இருந்து அவர் மிகுந்த பராக்கிரமத்தோட அவர் எல்லா காரியம் செஞ்சுட்டு இருக்கார். அந்த ஒரு மகாபெரிய ஆசீர்வாதத்துக்கு நம்மளையும் கொண்டு வந்து வைக்க போறார். ஆக அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.